கண்டெய்னர் பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிலிருந்த கொள்ளையர்களில் ஒருவன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், மற்றொருவன் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நடவடிக்கையின் போது காயமடைந்த காவலர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் அருகே இந்த கண்டெய்னர் லாரி விபத்தை ஏற்படுத்தியதாக முதலில் பொதுமக்களால் சுற்றி விளைக்கப்பட்டு பிறகு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. அதனை அடுத்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநர் இதில் கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் கொள்ளையர்களும் இருப்பதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை பாதுகாப்பான மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து அந்த கண்டெய்னர் லாரியை திறக்க முற்பட்ட போது அதிலிருந்த கொள்ளையர்கள் காவலர்களை தாக்கி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்காப்பிற்காக காவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், மற்றொருவன் சுடப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 66 லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. சற்று முன்னதாக சேலம் டிஐஜி உமா அவர்கள் அங்கு களத்தில் ஆய்வு செய்துவிட்டு தொடர்ந்து பள்ளிப்பாளையம் செல்லவிருப்பதாகவும் அங்கு மருத்துவமனையில் காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டதற்கு பிறகாக என்ன நிலவரம் அப்படின்றத சொல்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதுவரையிலும் காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, அது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தற்பொழுது அங்கு களத்தில் என்ன நிலவரம் நீடிக்கிறது? நிச்சயமாக காலை முதலே இருந்து காலை அந்த 8:30 மணி அளவிலிருந்து தற்போது வரை இந்த வெப்படை தனியாட்சிப்பட்டி சாலை மிகவுமே பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. இந்த திருச்சூர் பகுதியில 3 ஏடிஎம்கள் கொள்ளை, அதாவது 67 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என்பது இந்த கண்டெய்னர் லாரியில் தான் தற்போது நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த கண்டெய்னர் லாரியில் சுமார் 5க்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் என்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த தனியாட்சிப்பட்டியில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரியினை போலீசார் விசாரணைக்காக வெப்படை நடுப்பகுதியில் உள்ள அந்த செட்டியர்கடை பகுதியில சாலையோரமாக நிறுத்தி விசாரணையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்து ஒரு வட இந்தியர் திடீரென தப்பித்து காவலர்களை தாக்க முயற்சித்ததாகவும், அதே சமயத்தில் அவர் காட்டு பகுதியில் ஓடிய பொழுது காவலர்கள் தற்காப்பு பணிக்காக அந்த வட இந்தியரை தங்களது துப்பாக்கி மூலம் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வட இந்தியர் உயிரிழந்துள்ளார். அதே சமயத்தில் அப்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் காவலர் ரஞ்சித் ஆகிய இருவரும் காயமடைந்து தற்போது பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.